டூமே பாருங்க, யாரோ கல்லில் அடிச்சிட்டாங்களா இல்லை இது எங்கேயாவது விழுந்துருதா? முக்கால்வாசி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு லேடி ஒன்று இருக்குது, அது அப்படிப்பட்ட வாள் தான். ஆனால் ஏன்னா வெளிக்காயம் எதுவும் இல்லை. இப்போ கேட் கூட சண்டை போட்டானா கீறிட்டு வருவான், அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒன்றும் வெளியே விடாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்க, வெளியே விடாமல் இருக்க முடியாது. ஏன்னா இந்த வீடு இப்படி தான் இருக்கும். நீங்கள் கேப் நீங்கள் என்ன தான் பூட்டி வச்சாலும் அப்புறம் இதெல்லாம் தாண்டி பாருங்க எவ்வளோ சேட்டைக்காரன்னு உங்களுக்கு தெரியாது. பயங்கர சேட்டை, பிடிச்சா பிடிவாதமாக இருப்பியான், விடலைன்னா கத்தி ஊரை கூட்டிடுவியான். அப்புறம் கற்றுன்னு கத்தினா நமக்கே மனசு கஷ்டமாக இருக்கும். எல்லாம் பண்ணியா டேய், அங்கே பாருங்க மஞ்சள் போட்டு இதெல்லாம் மண்ணி எல்லாம் மண்ணியும் வெளியே போவேன்னு இப்போ நிற்கிறியான். என்னங்கிறீங்க? முன்னே ரொம்ப இதாக இருந்தது, இதெல்லாம் உங்களுக்கு காட்டவெல்லாம் இல்லை. அப்போ ரொம்ப கை இதாக இருந்தது. அப்புறமேட்டுக்கு மஞ்சள்லாம் போட்டு 2 நாள் ரெஸ்ட் எடுக்க விட்டா போய் அவன் பிடிவாதமாக அழுங்காமல் எப்படியே கதவு நீக்கிறங்கட்டு ஓடிட்டியான். பாருங்க என்னென்ன வேலை பார்க்குதுன்னு. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. மெடிசன் வாங்கியிருக்குது, மெடிசன் கொடுக்கணும். அதனால் இப்போ தான் சாப்பிட்ருக்காரு தலைவர், சாப்பிட்டாரு. சாப்பிட்டு க்ளீனிங் ஒர்க்கில் இருக்குது. சாரி. ஹலோ டூமே, டூமே வெளியே போகணுமா? ஊர் சுற்றி அங்கே பாருங்க எப்படி போகுதுன்னு நடிக்குது. இது உலக நடிப்பு. இப்போ வெளியே போகிறதுக்காக அங்கே இது பண்ணி வால் ஆடுது பாருங்க, கோவமா அவ்வளோ கடுப்பில் இருக்கார் சார். அந்த கை வீங்கி இருந்தது. இப்போ இது பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, லிக் பண்ணிட்டு இருக்க கை வீங்கி இருந்தது. ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கத பாருங்க. யாரா அடிச்சவனைய? அடிச்சாங்களா கல்லுல? ஏண்டா போகாத, அந்த பக்கம் போகாதேனாலும் கேட்க மாட்டேங்குது. வீட்டுக்குள்ளே இவ்வளோ சௌகரியம் பண்ணி கொடுத்தும் சேட்டைக்காரன் உங்களுக்கு தெரியாது. பார்க்கறதுக்கு தான் இது எவ்வளோ சேட்டை பிடிச்சவேன்னு தெரியாது. பார்த்துக்குங்க பாருங்க, ஒன்றும் தெரியாத வேணாட்டம். அடிப்பட்டா மட்டும் வீட்டுக்கு வந்துடணும், அப்படி தானே? இப்போ அந்த லிக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல பாருங்க, அந்த கை தான் அதான் அடிபட்டு இருக்குது. நல்ல புஷ்ஷுன்னு மற்றதுக்கு வீங்கி இருக்குது. மஞ்சளில் இப்போ 2 நாளாக மஞ்சள்லாம் போட்டுச்சு. இப்போ இவனை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிடலாம், ஆனால் உங்களுக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டல் ஒரு டைம் தூக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு தடுப்பூசி போட இவன் உங்களுக்கு நார்மலாக பார்க்குறது மட்டும் தான் தெரியும். பயங்கர சேட்டைக்காரன். எங்கள் ஊர் சின்னதார வர அங்கே இல்லை, நாங்கள் கரூரில் அப்பாயின்மெண்ட் டாக்டர்கிட்ட வாங்கி கார்லாம் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன். எனக்கு கூட நான் ஆஸ்பத்திரி காரில் போக மாட்டேன். இவனுக்கு கார்லாம் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போனால் காரை க்ளோஸ் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. பண்ணனோடனே இவன் என்ன பண்ணிட்டே கார் கண்ணாடியில் டங்கு டங்குன்னு எல்லா கண்ணாடியும் இருக்கிறான். டிரைவர் அண்ணாவே பயந்துட்டாங்க. இங்கே பாருங்க எப்படி சண்டி நடக்குதுன்னு பயந்துட்டாங்க. அப்புறமேட்டுக்கு எப்படி துளுண்டு நீக்கி இருந்தது, அது வழியாக எட்டி குதிச்சு ஓடிட்டியான் வெளியே. இப்போ எங்கள் ஊரேவே இருக்குங்காட்டி திருப்பி ஒரு அடுத்த நாள் காலையில் சாயங்காலம் 5:30 போயிட்டு அடுத்த நாள் காலையில் 5:30 வந்துட்டான். வெளியூர் எங்கேயாவது கரூர் எங்கேயாவது கூட்டு போய் ஓடிட்டானா எப்படி வருவாங்கிற ஒரு பயத்தில் தான் எனக்கு கூட்டு போய். இப்போ நான் டேப்லெட் வாங்கி பஸ்ஸில் கொடுத்துட சொல்லியிருக்கேன். இதை நான் காமிச்சு ஆனால் பாயம் மூடுறா. இப்படி வெளியே போகணுமா? இங்கே பாருங்க, வெளியே போயே ஆகணும்னு உட்காந்துருக்கேன். இது மருந்து வருது, சாப்பிட்டு அப்புறம் போவேன்ப்பா தம்பி. இப்போ இவனை என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. கேட்டால் வெளியே விடாதீங்க, பிடிவாதம் பிடிச்சாலும் அப்படிலாம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இவனை அப்படிலாம் வைக்கவே முடியாது. இங்கே பாருங்க, போயே ஆகணுமா? இப்போ இந்த கையை வச்சுக்கிட்டு போகணுமா? யோசிச்சு பாருங்க. வாய முடுற அயோக்கிய ராஸ்கல். ஆமாம், இது இந்த டானிக் மாதிரி. அப்புறம் இந்த டேப்லெட்டில் இதில் 5 சொட்டு, இதில் அரை மாத்திரை, காலையில் அரை, நைட் அரை கொடுத்து சொல்லியிருக்காங்க. இப்போ படுத்துருக்காரு. வெளியே சுத்த போகிறேன்னு வர அடங்கி படுத்துருக்குது. இந்த இன்ஜெக்ஷனில் எடுத்துருக்கேன். ஆனால் வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா நானே கொடுக்கணுமா. வீடியோவை அப்படி எடுக்க முடியாது. சரி, மருந்து கொடுத்துடலாம் தலைவருக்கு. தலைவர் சரியானவனே தான் இந்த வீடியோ போடுவேன். மருந்து கொடுக்க போகிறேன். மருந்து சாப்பிட்டுக்கலாமாடி பட்டு? அப்படியே கொடுத்து ட்ரை பண்ணுறேன். ஏண்டி பட்டு? கொடுத்தாச்சு டானிக்கு கொடுத்தாச்சு. மாத்திரையை அப்படியே கொடுத்துடலாம். இதுக்கடி இந்த மாத்திரை தண்ணியில் கலக்கியாச்சு, அதையே எடுத்துகிட்டு கொடுத்துடலாம் தம்பிக்கு. மாத்திரை தண்ணியில் கலக்குங்கட்டி இவ்வளோ வந்துருச்சு. அரை மாத்திரை தான். இதை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். எந்திரிச்சிட்டான். இது பண்ணிக்குவோம். கொஞ்சம் குச்சிக்கடி என் அங்கம் என் பட்டு இது கீழே சிந்தும். நான் அதனால் அவனை கொடுத்துட்டு ஏண்டி தங்கம் குடிச்சிட்டுனா சரியாயிடும். அதிசயமாக இல்லாட்டி நேரம் ஓரியாடணும், அவ்வளோ வலி கை. இங்கே பாருங்க, கொஞ்சம் இருங்க எடுத்துகிட்டு இப்போ கொடுக்குறேன். மருந்து எப்படி இருக்குடி தங்கம்? மருந்து எப்படி இருக்கு? டேஸ்ட்டாக இருக்கா? டேஸ்ட்டாக இருக்கா? அங்கே வருங்க அப்படின்னு
நல்லா இல்லையா? டென்ஷன் ஆகிறியா? டென்ஷனாக என்ன பிரயோஜனம்? வீட்டோடு இருந்தாலும் கேட்கறதில்ல, போய் ஆடிக்கிட்டு கையை இது பண்ணி காலை இது பண்ணன்ட்டு. ம் டூமே டூமே மாத்திரை எப்படி இருக்கு? மாத்திரை எப்படி இருக்குது? கற்றுக்குதாடி பிள்ளைக்கு. சரி அக்கா மீன் தரேன் உனக்கு. ஆ சரி குட் பை. மயில் அதில் தங்கம் ஏசாமி. மருந்து கொடுக்க மாட்டேன் அக்கா. போதும் படுத்து தூங்கி வந்துச்சோன்னே பையனுக்கு போய் கை சரியாயிருமாம்மா. அப்போ தான் நான் ஓடி ஆடி மறுபடியும் போய் எதாவது வம்பிழுத்துட்டு வரலாம். ம் எப்படி இருக்குது மருந்து? மருந்து எப்படி இருக்குடி? டென்ஷன் ஆகிறையான் பாருங்க. கோவம் வருதான். கோவம் வந்துட்டு அங்கே போகிறான். அங்கே பாருங்க எப்படி நடக்குது. இங்கே பாருங்க. பிள்ளைய பார்த்தீங்களா இப்படி ஓடி ஆடிட்டு இருந்தது, இப்படி கிடக்குது. மனசு கஷ்டமாக இருக்கா இல்லையா? அதுக்கு தான் மருந்து ஊற்றி விடுது. தூங்கு, மருந்து குடிச்சாச்சு. நல்லா தூங்குனா தம்பி பிள்ளை, அழகு பிள்ளை அப்படியே சரியாகி மறுபடியும் டிங்கிட்டாக்கான்னு ஓடுவார். ஏடி தூங்குறான், தூங்கட்டும். ஏன் 2வது நாள் கொஞ்சம் சரியானோடனே முதல் நாள் ஒழுங்காக மருந்து சாப்பிட்டியா? 2வது நாள் கொஞ்சம் சரியானோடனே மருந்து திங்க மாட்டேன்னு ஒரே ஆட்டம். கீழே சிந்தி மேலே சிந்தி. இப்போ மருந்து ஊற்றி விட்டேனா என் கூட இந்த மாதிரி பேச மாட்டானா? ஏசமே டூட்டி அக்கா கூட அங்கே வருங்க. ஆமாவா? திரும்பிக்கிட்டு என் கூட இந்த மாதிரி என் மூஞ்சிலே முழிக்க மாட்டானா? மருந்து ஊற்றிங்கட்டேன். மருந்து ஊற்றங்காட்டி தானே இப்போ கொஞ்சம் நடக்கிறேன். சிலிப்பி மூஞ்சி திருப்பிக்குது. ஏன்னா உனக்கு நீ போய் அடிபட்டு வர்றதுக்கு நான் மருந்து விட்டுறதுக்கு எம்மா கோச்சுக்கு ஓ இடம் தான்டா. அந்த சாக்கை எடுத்தாச்சு, அதனால கண்டுபிடிக்கிறானாமா பெரியவன். சிபிசிஐடி பர்றடே. அக்காவோட டியூட்டியா? சரி விட்டுக்கோ, அதுக்கு என்ன பண்ண முடியும்? மருந்து சாப்பிட்டு தானே ஆகணும். கால் வலினாலும் இங்கே தானே வர. ஏங்க சார்? ஐயோ இப்போ சரியாயிருச்சுல கை ஓரளவுக்கு. டிங்கடாக்கான்னு வரையில ஆடு ஒரு வாடு கோவத்தப்பு. இப்போ 2 நாள் மருந்து ஊற்றங்காட்டி கொஞ்சம் பரவாயில்ல. சார் கை பாருங்க செவுத்தில் முட்டு கொடுக்குது. ஏன் முட்டு கொடுக்குற அளவு இருக்குது. இப்போ சாயங்காலம் சாப்பிட்டான். சாப்பிட்டதுக்கப்புறம் வேகமாக ஓடி போய் ஒளியுது. ஏன்னா நான் மருந்து ஊற்றி விட்டுருவேண்ணா. அப்போ தானே நான் மருந்து ஊற்றங்காட்டி என் கூட பேச மாட்டானா, டூட்டானா. ஏண்டி பட்டுக்குட்டி? கொஞ்சம் சரியானானே ஓடில் வெளியே வெட்டி பார்க்குது வருங்க. இந்த இதுதான் பரவாயில்ல. ஏசாமி பாருங்க, ரீங்காரம் போடாத. டேஸ்ட்டாக இருந்ததா சாப்பாடு? மருந்து ஊற்றுட்டா? வரங்க. ஏன்னா நீ போய் அடி வாங்கிட்டு வா, அப்புறம் மருந்து ஊற்றாம என்ன பண்ணுறது? கோவத்தை பாருங்க. மருந்துன்னு எனக்கு என்ன ஆசையாக அவங்க மருந்து ஊற்றி விடணுன்னு. கை வலியோடு எப்படி இருந்த அங்கே பாருங்க. இப்போ கொஞ்சம் நல்லா நடக்கிறான். அங்கே பாருங்க எவ்வளோ கோவம். வெளியே போகணுமாமா ஊர் சுத்த. என்ன என் கூட டூ விட்டானா? நான் மருந்து ஊடுறது தரங்காட்டி என் கூட டூ விட்டுறது. என்ன செவரு தாங்கி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் மருந்து இருக்குது, ஊற்றி விடணும். இன்னும் ஊற்றி விட்டு நல்லா க்யூர் ஆகணும் செல்லப்பில்லை. ஏசமே சரி சரி. மருந்து ஊற்றி விட்டுறது என் கூட எவ்வளோ கோவம் பார்த்தீங்களே. என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு அலையிற? என்னென்ன ஆராய்ச்சி பண்ணுறேன்? கொஞ்சம் சரியானோன்னே என்னென்ன ஆராய்ச்சி பாருங்க. பாருங்க ரெண்டும் கொய்யாலே பாருங்க. பாலை சிலிப்பிக்கிட்டு போகிறத. சிலிப்பி சேகர், சிலிப்பி சேகர் என்னங்க சிலிப்பி சேகர்? கொஞ்சம் சரியான கையில் பிடிக்க முடியாது கட்டத்துறைய. கைப்பிள்ளைய கைப்பிள்ளை பாருங்க எல்லாம் இடமா அப்படின்னு ஆராய்ச்சி.